கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நினச்சிட்டு இருக்கோம், அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, நாம தான் கஷ்டப்படுகிறோம் என்று. அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்று. இல்லை, அவங்க வீட்டு கதையை கேட்டாலே தெரியும், நாம் எவ்வளோ பரவாயில்லை, நம்ம கஷ்டம் சரியாகிவிடும். அவங்க தான் சரியாகாத கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டே இருக்காங்க என்று புரிந்து கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் தான் சொன்னாரே, இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிங்க என்று. நாம் இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் உபத்திரம் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கும் இந்த உலகத்தை ஜெயிக்கிற வரைக்கும் நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்து கொண்டு தான் இருக்கும். பரலோகத்துக்கு போன பிறகு தான் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, கொடுமை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமாக அங்கே நிம்மதியாக இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தை ஜெயிக்கணுன்னா என்ன ஜெயிக்கிறது? பாவப்பட்ட காரியங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். நாம் எல்லாம் அந்த பாவத்தில் மாட்டிக்கொண்டு இந்த பாவத்தில் சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அதுதான் ஜெயிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் நாம் ஜெயிக்கிறது தான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறதாகும். சரிங்களா? நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரோடு நமக்கு இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் எல்லாம் வந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.